என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவரை நாங்கள் இப்பொழுது அழைக்கலாம். பாஸ்டர் ஞான பிரகாசம், நிற்கிறீர்களா? God bless you. God bless you, Pastor. வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை நாங்களும் அவளோடு நிற்கிறோம். 110 நாடுகளோடு உங்களை கேட்பதற்கு கர்த்தர் எப்போதும் உங்கள் மூலமாகவும் நன்றாக வந்து அவருடைய கனியை கொடுத்து பேசுகிறார். நாங்களும் அவளோடு நிற்கிறோம், அதை கேட்டு நாங்களும் அதை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. ஆமீன். God bless you. Thank you. நன்றி நன்றி. இந்த நேரத்தில் உங்களோட கலந்து கொண்ட ஆண்டவர் செய்த கிருபைக்காக கோடான ஓடி தோசர அவர் பாதத்திலே செய்கின்றேன். எனவே இந்த நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தை கலந்து கொண்டு ஜெபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக, பாடல்கள் ஊடாக இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமி அவர்களை திடப்படுத்தியதற்காக, அக்கினி அபிஷேகம் செய்ததற்காக உமக்கு கோடான ஓடி தோற்றுறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களோடு இந்த நெட்வொர்க்ல இணைந்து கொள்வதற்காக மூத்த ஊழியராக்கிய மகேந்திரன் ஐயா செய்த நன்றிக்காக கோடான கோடி தோற்றம். அவரையும் இந்த முதிர்ந்த வயதிலே இந்த காரியத்தை செய்ய நீர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக கோடான கோடி தோற்றம் சுவாமி. மேலும் ஆண்டவரை இந்த நாளிலும் வழி நடத்துகிற சகோதரியை ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவர் பரிசுத்தம் ஆண்டவரை அங்கே நிலையாக அக்கினியாக இருக்க வேண்டும் என்றும் இத மனதோடு ஆண்டவரை இன்றைய நாளிலும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சகோதரியை உமது ஆண்டவரை நிழலிலே மூடி சிட்டையின் கீழ் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் சுவாமி. இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை தைரியத்தோடு நடாத்துகிற லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடன் கையிட்டு செய்கின்ற எல்லா சகல ஊழியக்கார சகோதரிகளையும் இந்த வழியிலே ஆசீர்வதிப்பதோடு அன்போடு அவரை இடையே இந்த ஊழியம் செய்ய அழைத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அவரையும் ஆரம்பம் முதல் முடியும் வரையும் அவர் கையிட்டு செய்கின்ற காரியங்கள் ஒன்று கூட தவறி போகாதபடி நடாத்தும் சுவாமி என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. அவனமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு தோற்றம் 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 சுவாமி. எனவே நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்க எங்களை நீர் சரிக்கடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோற்றம். இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை அணையாத அக்கினி. அதாவது அக்கினி ஒரு நாளும் அணையாத அக்கினியாக ஒவ்வொருவர் மேலேயும் இருப்பது மிக அவசியம் என்கிறதை தியானித்து செய்தி உங்களுக்கு தர நான் ஆசைப்படுகிறேன். பலிபீடத்தின் மேலே இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேலே எரியும்படியாக கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க பலியை வரிசையாக வைத்து அதன் மேல சமாதான பலிகளையும் கொழுப்பையும் போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எழும்பும் பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அழிந்து போகலாகாது என்று வேதம் சொல்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமும் 6வது அதிகாரத்திலே 13வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடங்களில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணைந்து போக கூடாது என்று கர்த்தர் மோசைக்கு திட்டவட்டமாக கட்டளையிட்டு சொன்னார். ஆம், இந்த அக்கினி அணைக்கப்படக்கூடாத அக்கினி, தொடர்ந்து எரிய வேண்டிய அக்கினி, மேன்மையான விசேஷமான அக்கினி. காடுகளிலே தீ பற்றி எரியும் பொழுது ஆயிரக்கணக்கான மரங்கள் எரிந்து சாம்பலாக போகின்றது. அது அழுகின்ற அக்கினி, அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய அக்கினி. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராக் அதிபதியாகிய சதாம் ஹுசேன்
குவைத்தில் உள்ள எண்ணெய் கிணறுகளின் மேல் குண்டுகளை பொழிந்து தீபற்றி எரியும்படியாக அவர் செய்தார். அது அழிக்கிற ஒரு அக்கினி, அணைக்கப்பட வேண்டும் ஒரு அக்கினி. அது அணைக்கப்படாமல் போனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. வானமண்டலம் கரிய நில வாயுவினாலே நிறைந்து விடும். நச்சு காற்றுகள் ஆகாய மண்டலத்தை பாழாக்கி ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். சதாம் ஹுசேன் பற்ற வைத்த அந்த அக்கினியை அமெரிக்கர்கள் அணைத்தார்கள். அக்கினி பாவ சுவாபங்களையும் சுயநலங்களையும் மாம்ச இச்சைகளையும் சுட்டு எரித்து போடுகிற அக்கினி. இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அழிந்து விட போகாது என்று வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 6:3. தேவனுடைய பிள்ளையிலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை அவித்து போட்டு விடாதே இருங்கள். அசட்டை பண்ணி விடாதீர்கள். ஏனோதானோ என்றெண்ணி விடாதீர்கள். உங்களில் இருக்கிற அக்கினி கர்த்தருடைய வருகை பரியந்தம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சென்றவர் வந்துடுவார். பலிபீடம் மிகவும் முக்கியமானது. பலிபீடம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உடன்படிக்கையின் ஸ்தலமாக இருக்கின்றது. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் செய்த மனிதன் பலிபீடத்தின் மேல் ஆட்டுக்குட்டியை போல நிவாரண பலியாக வெளியிடுவான். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அவனுடைய பாவங்களை மூடி போடும். தேவனிடத்திலே மன்னிப்பும் கிருபையும் பெற்றவனாக சமாதானத்தோடு கடந்து வருவான். அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி அவ்வியாதபடி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அக்கினி எரிந்து கொண்டிருக்கபடினாலே ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து அதில் சமாதான பலிகளையும் கொழுப்பை போட்டு கொண்டே தகனிப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடம் எது தெரியுமா? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதை நாங்கள் ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். முதலாவது, அந்த பரலோக அக்கினி, பரிசுத்த ஆவியாகிய அக்கினி உங்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இறங்கின அக்கினி எப்பொழுதும் அது மூட்டி எரிய செய்து கொண்டே இருக்கவும் வேண்டும். மூன்றாவதாக, எரிந்து கொண்டிருக்கின்ற அக்கினி அணைந்து போட வருகின்ற வல்லமைகளை எதிர்த்து நின்று அக்கினி அணையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, அந்த அக்கினி சுவாலையை பற்றி பிடித்து நன்றாக எரியும்படியாக அபிஷேக எண்ணெயை ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்று யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனால் இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். அவர் நம்மில் இருக்கின்ற அக்கினி அணைந்து விடாதபடி தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கும்படியாக இருக்கின்ற அக்கினி அணைந்து விடாதபடி தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கும்படியாக உன்னத பரலோகத்தினுடைய எண்ணெயை நம்மேல ஊற்றி கொண்டு நம்மை அனல் மூட்டி கொண்டு எழுப்புகிறவராகவே இருக்கிறார். பெந்தேகோஸ்து நாளிலே ஏறக்குறைய 120 வீட்டறையிலே ஊக்கமாக இறங்கி வந்ததென்றும் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வந்து அமர்ந்ததென்றும் அங்கே கூடியிருந்த அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இந்த அக்கினி நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அக்கினியினால் நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க
இந்த அக்கினியை தொடர்ந்து உங்களில் பற்றி எரியும்படி செய்வீர்களாக என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்பொழுது சாத்தான் உங்களை ஒன்றும் நெருங்க முடியாது, அவனால ஒன்றும் செய்ய முடியாது, பாவ சோதனைகள் ஒரு பொழுது உங்களை மேற்கொள்ளவும் முடியாது. ஒருவேளை இதுவரை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறாமல் இருந்தால் கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபியுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட இருதயமும் தாகமும் இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களுடைய பாத்திரத்தை பரலோக அக்கினியினால் நிரப்பி அருள்வார். தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி எப்பொழுதும் உங்கள் மேல் இறங்கட்டும். அக்கினி சுவாலையாகி விடுங்கள். மகிமையான ஊழியம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை வேதம் விபனமாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களே அந்த ஆலயம். உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது என்பதையும் 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, நீங்கள் தேவாதி தேவனுடைய வாசஸ்தலமாகவும் இருக்கிறீர்கள். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தின 21வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, நீங்கள் தான் கர்த்தருடைய ஜெப வீடு, நீங்கள் தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம். உங்களுடைய உள்ளமே பலிபீடமாக விளங்குகிறது. உங்கள் உள்ளத்திலே தெய்வீக அன்பு அக்கினி பற்றி, வைராக்கியத்தின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி அணைந்து போகாதபடி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:19வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அழித்து போடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது எளிது, ஆனால் அதை அணையாதபடி பாதுகாத்துக் கொள்வது கடினம். ஆனால் உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது. எல்லாரும் வெளிச்சத்தை விரும்புகிறார்கள். அதற்காகவே வீடுகளிலே பல வகையான விளக்குகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் வெளிச்சத்தை விரும்பாமல் இருளுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள் இருக்கும் அக்கினி தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்தே போய்விடும். சரி, அக்கினியை அணையாமல் பாதுகாப்பது எப்படி? முதலாவதாக விளக்கை கொளுத்தி, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடாதீர்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காதபடி விளக்கு தண்டின் மேல், அதாவது லேண்ட் ஸ்டாண்ட் தண்டின் மேல், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று மேத்யூ 5வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால சொல்லப்பட்ட ஒரு காரியம். ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே அந்த அக்கினி தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, அவர் பாராட்டின கிருபையை மூடி வைக்க கூடாது, உங்களுக்குள் அடக்கி வைத்து விடக்கூடாது. இங்கே மரக்காலிலே மூடி வைப்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். மரக்கால் என்பது வியாபாரத்தையும் தொழிலையும் குறிக்கின்றது. இன்றைக்கு அநேகர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசையினாலே வியாபாரம், தொழில், இரவு பகலாக கூட அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். வேத வாசிப்புக்கோ ஜெபத்திற்கோ ஆராதனைக்கோ அவர்களுக்கு நேரமே இல்லை. மரக்கால் விளக்கை மூடுகிறது, அக்கினியை அழித்து போடுகிறது. இரண்டாவதாக, மரக்கால் என்பது அளந்து போடுகின்ற ஒரு அளவையாகும். நீங்கள் தானியங்களையும் மற்ற காரியங்களையும் அளப்பது நல்லதுதான். ஆனால் ஊழியங்களையும் விசுவாசிகளையும் அளந்து குறை கூறும் பொழுது உங்களுக்குள்ளே உள்ள தீவும் அணைந்து விடும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கின்ற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மேத்யூ 7வது அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே. மேத்யூ 7:1-2. நாங்கள் அளவுக்கு மீஞ்சி மேன்மை பாராட்டாதபடி உங்களிடம் வரைக்கும் வந்திட்டாத தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்து அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகின்றோம் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10 13 14 15 2 கொரிந்தியர் 10 13 14 15வது வசனத்திலே, நீங்கள் விளக்கை மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேலே வையுங்கள் என்றும், விளக்கு தண்டு என்பது கிறிஸ்துவை குறிக்கின்றது. அப்பொழுது உங்களுடைய வீடு முழுவதுமே பிரகாசிக்கும். வீடு என்பது தனிப்பட்ட முறையிலே உங்கள் உள்ளத்தையும் பின்பு உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குள் இருக்கின்ற அக்கினி தீபத்தினாலே, முதலாவது உங்களுடைய குடும்பம், பின்பு நீங்கள் சொல்லுகின்ற சபை எழுப்புதல் அடையும், பிரகாசம் அடையும். இந்த விளக்க பற்றி பேசும் பொழுது நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாங்கள் இப்பணமாக வாசிக்கின்றோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று வாசிக்கிறோம். For the commandment is a lamp and the law a light. Reproaches of instructions are the way of life. விளக்கு கட்டளை, வேதம் வெளிச்சம், போதக சிக்ஷை எங்களுடைய ஜீவியமாக இருக்கிறது என்பதை எனக்கு அந்த இடத்துல நினைப்பு முடியாத உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். விளக்கை பாத்திரத்தின் கீழ் வைக்காதீர்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தின் கீழே வைக்க மாட்டான் என்று லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பாத்திரம் என்பது வீட்டு வேலைகளை குறிக்கிறது. ஒரு வீட்டிலே வெள்ளியினாலும் பொன்னினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் ஆனா அநேக பாத்திரங்கள் இருக்கக்கூடும். அந்த பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கே ஒழிய, கவனிங்கள், அந்த பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கே ஒழிய விளக்கை மூடுவதற்கு அல்லவே அல்ல. பாத்திரங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் விளக்கை மூடி போடாதீர்கள். வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யுங்கள், செய்ய வேண்டியது அவசியம்தான். அதற்காக ஜெபிக்காதபடி, வேதம் வாசிக்காதபடி, ஊழியம் செய்யாமல் இருக்காதீர்கள். வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது சோர்வை கொண்டு வரும். கர்த்தருடைய சமூகமோ ஆனந்தம் தரும். பாத்திரத்துக்குள்ளே இருக்கின்ற அக்கினி தீபம் ஆக்சிஜன் இல்லாதபடி அணைந்து போய்விடும். மார்த்தாள் வீட்டு வேலையை செய்து சோர்ந்து போனால் கிறிஸ்தன் பாதத்தில் அமர்ந்து கேட்க அவளுக்கு நேரம் இல்லை. ஏற்று சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து அவளைப்பட்டு கொண்டு கலங்குகின்றாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்று லூக்கா 10வது அதிகாரத்திலே 41, 42வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், உங்கள் விளக்கை விட்டு வேலையாகிய பாத்திரத்தினாலே, உங்கள் விளக்கை விட்டு வேலை ஆகிய பாத்திரத்தினாலே மூடி அணைத்து விடாதீர்கள். இந்த தமிழ் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஜெப ஜீவியம் குறைக்கப்படும் பொழுது அக்கினியும் மங்கி எரிய ஆரம்பிக்கின்றது. ஜெப நேரத்தில தான் ஆவியானவர் அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்றுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஊற்றும் பொழுது உங்களுடைய உள்ளம் அனல் கொண்டு எரிக்கின்றது. வேதத்தை வாசித்து வாசித்து தியானிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு எழுச்சியையும் மலர்ச்சியையும் கொண்டு வருகின்றன.
ஒருவேளை தேவ பிள்ளைகள் வீட்டிலே எவ்வளவு வேலை இருந்தாலும் அத்தனையையும் உற்சாகத்தோடும் தோத்திரத்தோடும் செய்வார்கள். அதோடு ஜபத்தையும் வேத வாசிப்பையும் விடமாட்டார்கள். அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே வேலை செய்வார்கள். அவளை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ அடுப்படியிலே கிடைக்கிறவளாக இருந்தாலும் வெள்ளியினாலே அலங்கரிக்கப்பட்ட புறாக்களின் சிறகுகளைப் போல இருப்பீர்கள் என்று வர்ணிக்கின்றார். அது வந்து நாங்கள் சங்கீதம் 68:13 வாசிக்கின்றோம். இந்த வெள்ளியை போல் அப்படின்னு சொன்னா, வெள்ளி 7 முறை சுத்தப்படுத்தப்பட்ட வெள்ளி, அதுல ஒரு விதமான அசுத்தங்கள் ஒட்டவே முடியாது என்பதை உங்களுக்கு தெரியும். இரண்டாவது சொல்லுகிறார், புறாக்களுடைய சிறகுகளை போல. புறா நடந்துகிட்டே இருக்கும், அதனுடைய சிறகுகளை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சுத்தமா தான் இருக்கும். அது எப்படி மேல பறந்து போதுன்னு ஒருவருக்குமே தெரியாது. இந்த 2 காரியத்தை வைத்து அடிப்படையிலே கிடக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் இந்த வசனம் அருமையாக அமைந்திருக்கிறது என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். கட்டிலின் கீழ் வைக்காதீர்கள். மூன்றாவதாக, கட்டிலின் கீழ். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை கட்டிலின் கீழே வைக்க மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதனுடைய வெளிச்சத்தை காணும்படியாக அதை விளக்கு தண்டின் மேலே வைப்பான். நான் சொல்லிங்க, வேதம் தான் சொல்லுது. லூக்கா 8:16 கவனியுங்கள். கட்டில் என்பது பெரும் தூக்கத்தை காண்பிக்கின்றது. சிலர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் காலைதோறும் கர்த்தரை தேடாதபடி இன்னும் கையையும் காலையும் முடக்கி நித்திரை செய்து கொண்டே தூங்குவார்கள். தூக்கத்திற்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கும் பொழுது அவர்கள் அக்கினி அணைந்தே போகும். மட்டுமல்ல, கட்டில் என்பது சுகபோகமான ஜீவியத்தை குறிக்கின்றது. சுகபோகமாக வாழ்கிறவள், உயிரோடு செத்தவள் என்று 1 தீமோத்தி 5:6 பார்க்கின்றோம். சாலமோன் ஞானி சொல்கிறார், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய் என்று நீதிமொழிகள் 20:13 வாசிக்கின்றோம். தரித்திரன் ஆவாய். ஆவிக்குரிய தூக்கத்தில இருந்து எழுந்திருங்கள். அப்பதான் பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபேசியர் 5:14 வாசிக்கின்றோம். நீங்கள் எழுந்திருக்காத பட்சத்திலே அவர் உங்களை பிரகாசிக்க செய்ய அவரால் முடியாது, அணைந்தே போவீர்கள். பெதஸ்தா குளத்திலே உள்ள நோயாளியை குணமாக்கின இயேசு அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார். யோவான் 5:8 சுகபோகமான அந்த படுக்கையை சோம்பேறி கிறிஸ்தவ சமுதாயம் உருவாக்கி விட்டு, சுகபோகத்தில வாழ்ந்த போதும் கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகி விடக்கூடாது. சுகபோகமாக வாழ்ந்த போது படுக்கை விட்டு எழுந்திருங்கள், நீங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுங்கள், அக்கினி பற்றி எரியட்டும். மட்டுமல்ல, கட்டில் என்பது பாவ வாழ்க்கைக்கு குறிக்கின்றது. விசுவாசமான ஒரு பாவ அசுத்தத்திற்குள் துணிகரமான காரியங்களை செய்ய தன்னை விட்டு போடுகின்றது. அவர் பெற்ற அக்கினி அணைந்து போகிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இவர் ஒருவர் பரிசுத்தை அசட்டை பண்ணுகிறாரோ அவர் தனக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்று தாவீது பாவம் செய்த பொழுது ஆவியின் அக்கினியை அவித்து போட்டதை அவர் உணர்ந்தார். ஆகவே கண்ணீர் விட்டு அழுதார். 51வது சங்கீதத்தில நிலையான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலே இரும் என்று அழுகிறார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று கதையை எவிக்கின்றார். அக்கினி அலர் மூட்டினது. தேவ பிள்ளைகளே, உங்களில் அக்கினி தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டு இருக்கும்படியாக பரிசுத்தத்தினாலே நிலை நிற்பீர்களாக. 4வதாக,
விறகு கட்டைகளாக போட வேண்டும். அதாவது ஆசாரியன் காலைதோறும் அதன் மேலே எரியும்படியான கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க பலியை வரிசையாக வைத்ததோடு அதன் மேலே சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் என்று லேவியராகம் 6:12 வாசிக்கின்றோம். விறகு கட்டைகளை போட வேண்டும். காலையிலே ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்ய வருகின்ற ஆசிரியன் முதல் வேலையாக கட்டைகளை பலிபீடத்தின் மேல் அடிக்க அக்கினி பற்ற வைக்க வேண்டும். இரவிலே வருகின்ற ஆசிரியன் தொடர்ந்து கட்டைகளை போட்டு அக்கினியை எரிய செய்து கொண்டே இருப்பான். இப்படியாக இரவும் பகலும் 24 மணி நேரமும் அக்கினி ஆசாரியர்கள் பற்றி எரிய செய்ய வேண்டும். ஆசாரியர்களினால தூங்கவோ ஓய்வு எடுக்கவோ முடியாது. ஒரு நிமிடம் கூட பலிபீடத்தில் உள்ள அக்கினி கவனியாமல் விட்டுவிடக் கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரியனாகவும் விளங்குகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரியனாகவும் விளங்குகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆசாரியன் காலைதோறும் அதை எரியும்படியாக கட்டைகளை போட வேண்டும் என்பதை நாங்கள் லேவியராகவும் 6:12 வாசிக்கின்றோம். ஏன் தெரியுமா? விறகு இல்லாமல் நெருப்பு அணைந்து போகும். நீதிமொழிகள் 26:20. விறகை பலிபீடத்தின் மேல வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அவ்வளவுதான் உங்க வேலை. அக்கினியை பற்றி எரிய செய்வது யாருடைய வேலை? கர்த்தருடைய பொறுப்பு. அது விறகு என்றால் எதை குறிக்கிறது? கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன் என்று எரேமியா 5வது அதிகாரத்திலே 14வது வசனத்தில் கூறுகிறார். ஜனங்கள் விறகு, ஜனங்களோடு அக்கினியை பற்ற வைக்கக்கூடிய வேத வசனங்களை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது கவனியுங்கள். பிரசங்கிக்கின்ற வசனங்களும் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறபடியினாலே என்பதை நாங்கள் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்குள் அக்கினி பற்றி வைக்கும். அப்படித்தான் பேதுரு வசனத்தை பிரசங்கித்த பொழுது வசனத்தை கேட்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் மேலே இறங்கியது என்றும் அப்போதுள்ள 10:40 வாசிக்கின்ற புறஜாதியர்கள் மேலும் அக்கினி பற்றி எரிந்தது என்று காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவூர் என்னும் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருந்த பொழுது சீடர்களுடன் நடந்து போகின்ற வழியிலே மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்பதை லூக்கா 24வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த வேத வாக்கியங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே அக்கினியாக பற்ற வைத்தது. அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடன் பேசிய வேத வசனங்களை நமக்கு விளக்கி காட்டிய பொழுது அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொழுந்திருப்பி எரியவில்லையா என்று சொன்னார்கள் என்று லூக்கா 24:32வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்திலேயே பேசுங்கள், வாக்குத்தத்தங்களை பேசுங்கள். அப்பொழுது அக்கினி உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ஆகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஜனங்கள் வேத வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கரிகள் தழலும் விறகு நெருப்பும் இயல்பானது போல என்று சாலமன் ஞானி சொல்லுகிறார். விறகும் கரிகளும் சரி. நீதிமொழிகள் 26:21 உள்ளத்துக்குள் இருக்கும் அக்கினி அனல் மூட்டி எழுப்பும் பொழுது கரியில் அனலுக்குள் அக்கினி பற்றி எரிய கடும் சிவப்பாக மாறிவிடுகின்றது. வேத வசனங்கள் அக்கினி சுவாலையாக கொழுந்து விட்டு எரிய செய்யும். மட்டுமல்ல, நீங்கள் பெற்றிருக்கின்ற அக்கினி சுவாலித்து எரிய வேண்டுமே என்றால் அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய ஊழியக்காரரிடத்துல ஆழமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். திமுத்திக்கு அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கின்ற ஆலோசனை என்ன? இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கையை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி கொள்ளும்படியாக உனக்கு நான் இப்பொழுது நினைவூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்.
நாங்கள் 2 வாசிக்கின்றோம். விசுவாசி ஏதோ ஒரு சில மனசாபங்களினால ஒரு விசுவாசி, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சபையில உள்ள ஒரு மனசாபத்தினால சபைக்கு ஒரு 4-5 கிழமை போகாதபடி அவர் ஒன்றும் செய்யாதபடி வீட்டுல உட்காந்துட்டார். உடனே போதகர் ஏன் இவர் வரல, போய் பார்ப்போம்னு சொல்லி அவரை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வந்த பொழுது அவர் என்ன செய்யறாரு, 4-5 விறகு கட்டைகளை போட்டு நன்றாக எரிய விட்டு குளிர் காய்ந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் போதகர் அவரிடம் ஒன்றுமே பேசவில்லை. எரிந்து கொண்டிருந்த கட்டையிலே ஒரு கட்டையை இழுத்து வெளியே தனியாக வைத்து விட்டார். சில நிமிடங்களுக்குள் அந்த கட்டையிலே உள்ள அக்கினி அணைந்து போயிற்று. பிறகு போதகர் அந்த கட்டையை கையிலே எடுத்து விசுவாசியை பார்த்தார், ஒரு பெருமூச்சு விட்டார், மறுபடியும் அந்த கட்டையை பற்றி எரிகின்ற கட்டைகளுக்குள்ள வைத்தார். அணைந்த கட்டை திரும்பவும் பற்றி எரிய ஆரம்பித்தது. போதகர் சொல்லி கொடுத்த ஆவிக்குரிய பாடத்தை விசுவாசி புரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளோடும் ஊழியர்களோடும் ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்காக பற்றி எரிய முடியும். ஆனால் அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்து தனியாக நிற்கும் பொழுது அந்த அக்கினி அணைந்து போகும் என்பதுதான் அந்த ஆவிக்குரிய பாடமாக இருந்தது. ஆவியிலே அனலாக இருங்கள் என்ற ரோமர் 12:11 ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஒரு பக்கம் ஆவியை அனல் மூட்டி எழுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், மறுபக்கம் ஆவியை அணைத்து போடாதபடி ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக அதை கவனிக்க வேண்டும். 5ஆவதாக விளக்கில் எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்களை எண்ணெயிலே எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீபெட்டிகள் அணைந்து போகின்றது என்றார்கள் என்று மேத்யூ 25:8 வாசிக்கின்றோம். ஆண்டவர் 10 கனிகளை குறித்து ஒரு உவமையை சொன்னார். உவமை அதிலே 5 கன்னிகள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், மற்ற 5 கன்னிகளையும் மறுபக்கத்தில் இருக்கிறார்கள். மறந்து போவார்கள், 10 கன்னிகளும் பரிசுத்தமாய் உள்ளவர்கள். அவர்களுக்கு இந்த குறைய பாருங்க. 2 கூட்டத்தாரும் மணவாளனை சந்திக்க வந்தவர்கள், 2 பேருடைய கைகளிலும் தீவெட்டி இருக்கின்றது. ஆனால் ஒரு கூட்டத்தாருடைய கையிலே பாத்திரம் எண்ணெய் நிரம்பி இருக்கிறது, மறு கூட்டத்தாருடைய கைகளிலே எண்ணெய் இல்லை. ஆகவே அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாத்திரத்தை எண்ணெய் இல்லாதபடியினாலே அவர்கள் தீவெட்டிகள் அணைந்து போய்விட்டது. எழும்பி பிறகு அசீவன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்தது என்று எசாயா 60:1. ஆனால் எண்ணெய் இல்லாதபடியினாலே இவர்களால் எழும்பி பிரகாசிக்க முடிய இல்லை. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே என்றால் அவர்களுக்குள் அபிஷேகம் குறைவு இல்லாதபடி இருக்க வேண்டும். ஆவி நிறைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களோட ஆழமான ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக சத்தம் உண்டாயிற்று என்று மேத்யூ 25:6 வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவான், ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்பதை 24:44 மேத்யூவிலே வாசிக்கின்றோம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றும் ஒருவருக்கும் அறிய மாட்டார்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று மேத்யூ 24:36 வாசிக்கின்றோம். ஆகையால் எரிகின்ற தீ பெட்டிகளோடு கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதற்கு எண்ணெய் அவசியம். அந்த விளக்கிலே திரி எண்ணெய்க்குள் எப்பொழுதுமே மூழ்கி இருக்க வேண்டும். அதாவது ஆழம் எப்பொழுதும் ஆவியானவர்கள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அந்த திரி கரிபிடிக்கும் பொழுது உடனே அதை துப்புரவு செய்து விளக்க பிரகாசமாக எரியும்படியாக திரியை தூண்டிவிடவும் வேண்டும். உங்கள் உள்ளமாகிய பாத்திரத்துல எண்ணெயை நீங்கள் சேமிக்கவும் வேண்டும். கிருபை காலத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்தவரை ஆராதித்துக் கொண்டு அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உள்ளத்துல அபிஷேக எண்ணெய் பெருகும்.
துதிக்க துதிக்க தோசரம் தோசரிக்க தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள கொள்ள எண்ணெய் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆகவே கர்த்தர் கொடுத்திருக்கின்ற காலங்களை பயன்படுத்தி அபிஷேகத்தை பெற்று கொள்ளுங்கள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கின்றார் தாவீது சங்கீதம் 23:5. பாத்திரத்துல மட்டும் எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான் உதவியாக இருக்கும். அந்த எண்ணெய் நிரம்பி வழிந்தது என்றால் அது மறுபக்கம் ஆசீர்வாதம். அப்போதான் பவுல் மேல் இருக்கின்ற அபிஷேகம் நிரம்பி வழிந்து கச்சைகள் மேலும் உருமாக்கள் மேலும் இருந்தது. ஆகவேதான் அதை கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல் போட்ட பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள். பேதனுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அவன் நிழலிலே அந்த அபிஷேகம் இருந்தது. ஆகவே அவருடைய நிழல் பட்ட அநேக ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். உங்களுடைய விளக்கு எரிகிறதாக காணப்படும்படி தினம் தினம் புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுங்கள். புதிய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுகின்றேன் என்பதே தாவீதுடைய சாட்சி. சங்கீதம் 92:10. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற கடைசி நேரம் வந்து விட்டது. அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமானன் கல்யாணத்திலே இருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படியாக எப்பொழுதும் வருவார் என்று காத்திருக்கும் மனுஷர்களுக்கு ஒப்பாக நீங்கள் இருங்கள் என்று நாங்கள் லூக்கா 12வது அதிகாரத்திலே 35, 36வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தானே, சென்றவர் வந்திடுவார், உன்னை அழைத்தே சென்றிடுவார், அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடுவோ அப்படின்னு பாட்டு படிக்கிறோம். செய்யறோமா என்கிறதான் என்னுடைய கேள்வி. எனவே இன்று பரத்தோடு நீங்களும் கர்த்தரிடத்திலே சுவாமி இந்த அணையாத அக்கினி அபிஷேகம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று பாரத்தோடு நீங்கள் கருத்தாக ஜெபிப்பீர்களே ஆனால் உங்கள் வேண்டுதலை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கேட்கிற இவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று மத்தேயு 7:8 வாசிக்கின்றோம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி என் செய்தியை நான் சிறிய ஜெபத்தோடு முடிக்க விரும்புகின்றேன். அன்புள்ள இரட்சகரே, இத்தனை மேலான தேவ அனுபவங்களை எங்களுக்கு நீர் அருளை செய்கின்ற இந்த காரியத்திற்காக நாங்கள் காத்திருந்து இந்த அணையாத அக்கினி எங்கள் மேல் எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றும் அளவில்லாதபடி இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நீர் எங்கள் மேல் அருளை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு உமது வாதத்திலே நித்திய வெளிச்ச ஊழியத்திலே கெஞ்சி நிற்கிறோம். சுவாமி, நீரே எங்களை கவனமாக மாற்ற முடியும் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்வதோடு இந்த நித்திய சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊடாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இந்த அக்கினி எரியும்படியாக செய்ய வேண்டும், அவர்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும். தெய்வீக சாயல் அவர்களுக்கு நீர் தருகிறபடியினால் போசரம் செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்களையும் ஆண்டவரே நினைக்கிய வெளிச்சத்திற்குள் இருளில் இருந்து இழுத்து வாருங்கள். எல்லோரும் கூடி இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஒரு சபையிலே சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு தாகத்தோடு பசியோடு சுவாமி எல்லோரும் ஒருமுனப்பட்டு இந்த வெளிச்ச நேரத்தில் உமது பாதத்திலே கெஞ்சி இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு, ஐயா அம்மா தொடர்ந்து நடத்துங்கள், மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.